வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேலியில கலந்துகிட்ட ஒருத்தங்க தான் கண்ணு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றது நீங்களே கேளுங்க. என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அந்த இடத்துல? கும்பல் அதிகமா வந்துச்சுங்க சார். ஓகே. அது இல்லாம ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். என்ன பண்ணாங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சு. மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. லேடிஸ் எல்லாம் போட்டு எங்கிட்ட போக முடியாம ஒரே பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. எங்கிட்டுமே எந்த சைடுமே போக முடியல. மூச்சு திணறி உயிர் தப்பிச்சு வந்ததே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க யார் யாரெல்லாம் போயிருந்தீங்க? உங்க சைடு ஏதாச்சும் வந்து இழப்பு இருந்திருக்காங்க? எங்க தங்கச்சி வீட்டுக்காரு அவர் சீரியஸா இருக்கு. எங்க தங்கச்சி பேரு பாத்திமா பானு. அவங்க நேற்று பள்ளப்பட்டியில இருந்து கிளம்பி வந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. வயசானவங்க என் கண்ணு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. 2-3 குழந்தைங்களை மிதிச்சு சாப்பிட்டுட்டாங்க சார். உங்க கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் குழந்தைய காப்பாத்துங்கன்னு எல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்டயும் தூக்கி பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் கட்சியில இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் காப்பாத்தி நானே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து சார் என்ன ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பசங்க இது பண்ணி பசங்க என்னுடைய குழந்தைங்களே எனக்கு தேடி கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரணியோ ரேலியோ வச்சா வந்து நீங்க கலந்துப்பீங்களா? இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான் நினைக்கிறீங்களா? இது தேவையான விஷயம் தான் சார். ஆனா வந்து எப்படி சொல்றேன் எனக்கு தெரியலைங்க சார். இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது. எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி? போலீஸ் கூட வரலைங்க சார். பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா காப்பாத்து எல்லாம் அடிக்கதான் செய்யறாங்க. அடிச்சாங்க சார். எல்லாத்தையுமே அடிச்சாங்க. நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்க. எல்லாத்தையும் அடிச்சு துன்படுத்துறாங்களே தவிர யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. இப்போ வந்து நடுவுல வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வரத பார்த்தோம். அது அங்க இருக்கவங்க காப்பாத்துறதுக்காக வந்துச்சா? இல்லைங்க சார். அவங்க ஒரு ரூட், இந்த போனது ஒரு ரூட், இவங்க போனது ஒரு ரூட். ஈரோடு ரோட்ல நடந்தது. இது கோயம்புத்தூர் ரோட்ல நல்லா பாருங்க ஆம்புலன்ஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு. கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா ஆம்புலன்ஸ்க்குள்ள இங்கிட்ட இருந்து வந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. எல்லாமே பசங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் வச்சு 10 ஆம்புலன்ஸ்க்கு மேல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. மற்றது எல்லாம் வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு. அது பசங்க ஆதங்கப்பட்டு கூட அடிச்சாங்க. அங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, அடிச்சது உண்மைதான். ஆனா வந்து வெறும் ஆம்புலன்ஸ் ஓடி போனா யாருக்கா இருந்தா டென்ஷன் ஆகும். ஆளெல்லாம் ஏத்தல. போயிட்டு ஒயின் போன ஆம்புலன்ஸ் திரும்ப வந்து உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்கும்? இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்துருக்கு. இதுதான் நடந்துருங்க சார். அந்த கும்பலுக்குள்ள இருந்து வரவுல நாங்க உயிர் தப்பிச்சு வரவுல எங்களுக்கு எப்படின்னே சொல்ல வார்த்தைகள் இல்லை. எங்க கண்ணு முன்னாடியே அவ்வளவு